மான்ஸ்டராக களமிறங்கி இருக்கிறார் நடிகர் சூர்யா. இந்த முறை மிஸ் ஆகாது அப்படின்னு இயக்குனரே தெரிவித்திருக்கிறார். நடிகர் சூர்யா தற்போது கங்குவா திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். சிவாவின் இயக்கத்துல மிக பிரம்மாண்டமாக தயாராகும் கங்குவா திரைப்படத்தினுடைய டீசர் சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது. பல மொழிகளில் உருவாகி வரும் கங்குவா திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டீசர் வெளியீட்டிற்கு பிறகு இரட்டிப்பாகி இருக்கு. இதனைத் தொடர்ந்து 2 பாகங்களாக தயாராகும் கங்குவா படத்தின் முதல் பாகம் அநேகமாக செப்டம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யாவின் திரைப்படம் திரையில் வெளியாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடைசியாக சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் தான் திரையில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக சூர்யாவின் நடிப்பில் எந்த ஒரு திரைப்படமுமே வெளியாகாத நிலையில் அனைவரின் பார்வையுமே கங்குவா படத்தின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே சூர்யாவின் திரைப்படம் திரையில் வெளியாக உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சூர்யாவின் நடிப்புல லிங்குசாமியின் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் அஞ்சான். 2014ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் தோல்வி படமாக அமைந்தது. இந்த படத்தின் தோல்விக்கு படத்தின் மீதான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு காரணம் எனலாம். அஞ்சான் படத்தின் டீசர் வெளியானதை தொடர்ந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. யூடியூபில் அஞ்சான் டீசர் மிகப்பெரிய சாதனையை படைத்தது. இந்த சாதனையை படக்குழு கொண்டாடினார்கள். மேலும் லிங்குசாமி இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக கொடுத்த பேட்டிகளுமே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில தற்போது அஞ்சான் திரைப்படத்தை ரீஎடிட் செய்து மறு வெளியீடு செய்ய இருப்பதாக லிங்குசாமி தெரிவித்திருக்கிறார். படத்தினுடைய வெளியீட்டிற்கு பிறகு பலமுறை லிங்குசாமி இன்னும் அஞ்சான் படத்தை மெருகேற்றி இருக்கலாம். அப்படி செய்திருந்தால் இந்த அளவிற்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருக்காது என கூறினார். எனவே அஞ்சான் படத்தை ரீஎடிட் செய்து இன்னும் மெருகேற்றி ரீரிலீஸ் செய்ய இருக்கிறார் லிங்குசாமி. என்னதான் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சூர்யாவின் லுக்கும் படத்தின் பாடல்களும் இன்றளவு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே ரீஎடிட் செய்து இந்த படத்தை வெளியிட்டு வெற்றி பெறும் முனைப்பில் லிங்குசாமி இருக்கிறார். விரைவில் அஞ்சான் படத்தின் ரீரிலீஸ் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.